இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன தொடர்பு? மோசே மூலமா கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா வந்த கிருபைக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஆழமான மாற்றத்தை தான் நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். நாம இப்ப பாக்குற இந்த யோவான் வசனம் இந்த ரெண்டு உடன்படிக்கைகளையும் இணைக்கிற ஒரு அருமையான பாலமா இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டோட மிக முக்கியமான தலைவர் மோசே, புதிய ஏற்பாட்டோட நாயகன் நம்ம இயேசு. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு? எப்படி நியாயப்பிரமாணத்துல இருந்த நாம கிருபைக்குள்ள வந்தோம்? வாங்க இத பத்தி நாம இன்னும் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம நியாயப்பிரமாணத்தை பத்தி பாப்போம். அதாவது மோசேயின் மூலமா கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். உங்களுக்கு தெரியும், தேவன் சீனாய் மலையில இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அதுக்காக மோசேய ஒரு மத்தியஸ்தரா பயன்படுத்தினாரு. அப்ப நியாயப்பிரமாணம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது கற்பலகைகள்ல எழுதப்பட்ட தேவனுடைய கட்டளைகள். அதோட முக்கியமான வேலை என்னன்னா, தேவனுடைய பரிபூர்ண பரிசுத்தத்தை, அதாவது அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்றத நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுறதுதான். நியாயப்பிரமாணத்தோட வேலையை புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அது ஒரு கண்ணாடி மாதிரி. இப்ப நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம்னா அது நம்ம முகத்துல இருக்கிற அழுக்க ரொம்ப தெளிவா காட்டும், இல்லையா? ஆனா அந்த கண்ணாடியாலேயே அந்த அழுக்க துடைக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் நியாயப்பிரமாணமும். அது நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுமே தவிர அந்த பாவத்தை கழுவி நம்மை சுத்தம் செய்ய அதுக்கு வல்லமை கிடையாது. அப்ப நியாயப்பிரமாணத்தோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? அது நம்மள ரட்சிக்கிறதுக்காக கொடுக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கணும், அது ஒரு வழிகாட்டி. அதோட வேலை என்னன்னா, முதல்ல தேவனுடைய பரிசுத்தத்தை காட்டுறது, அடுத்து நம்ம பாவத்தை நமக்கு உணர்த்துறது. அப்பதான் அடடா நமக்கு ஒரு ரட்சகர் தேவைன்னு நம்ம உணர்வோம். கடைசியா அந்த உணர்வோட நம்மள கிறிஸ்துவ கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் நியாயப்பிரமாணத்தோட நோக்கம். சரி, இப்ப நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு புதிய உடன்படிக்கைக்கு வருவோம். இங்கதான் இயேசு வராரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து கிருபையையும் சத்தியத்தையும் ஒரு மெசேஜ் மாதிரி கொண்டு வரல. அவரே கிருபையா, அவரே சத்தியமா இந்த உலகத்துக்குள்ள வந்தார். இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ வித்தியாசம். நியாயப்பிரமாணம் மோசே மூலியமா சீனாய் மலையில கொடுக்கப்பட்டுச்சு. அது என்ன சொல்லுச்சு? நீ இதைச் செய், அதைச் செய் அப்படின்னு நம்ம கிட்ட கட்டளை இடுச்சு. ஆனா கிருபையோ அது இயேசு கிறிஸ்து மூலமா கால்வாரி மலையில இருந்து வந்துச்சு. அது என்ன சொல்லுது தெரியுமா? நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துமிட்டேன், நீ என்ன விசுவாசித்தா போதும்னு அன்போட கூப்பிடுது. பாத்தீங்களா? ஒன்னு நம்மளோட முயற்சியை நம்பி இருக்கு, இன்னொன்னு தேவன் நமக்காக செஞ்சதை நம்பி இருக்கு. இந்த ரெண்டு உடன்படிக்கைகளோட தன்மைய இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுமா? அதுங்க ஆரம்பிச்ச நாள்ல நடந்த சம்பவங்கள பார்த்தாலே போதும். அதை விட தெளிவா எதையும் சொல்லிட முடியாது. நியாயப்பிரமாணம் அது கொல்லும். இது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? சீனாய் மலையில எப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சோ அதே நாள்ல ஜனங்களோட கீழ்ப்படியாமைனால 3000 பேர் செத்து போனாங்க. நினைச்சு பாருங்க, 3000 பேர். ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறா பெந்தெகோஸ்தே நாள்ல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. கிருபை பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஜனங்க மேல ஊற்றப்பட்டப்போ 3000 பேர் சாகல. அதுக்கு பதிலா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். என்ன ஒரு அற்புதம்! இதுதாங்க அந்த ஆழமான சத்தியம். வேதம் சொல்லுது இல்லையா, எழுத்துக்கொள்ளும் ஆவியானவரும் உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு. ஆமா, நியாயப்பிரமாணங்கிற எழுத்து நம்ம பாவத்தை காட்டி நமக்கு மரண தீர்ப்பு கொடுக்குது. ஆனா கிருபையின் ஆவியானவரோ நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். சரி, இதெல்லாம் சரித்திரத்துல நடந்த சம்பவங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த கிருபை எப்படி வேலை செய்து அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அப்போ ஒரு கேள்வி எழலாம், கிருபை கிடைச்சிடுச்சு, இனிமே நாம பாவம் செய்யலாமா, எப்படி வேணாலும் வாழலாமா? இது நிறைய பேருக்கு வர ஒரு சந்தேகம். ஆனா இது ஒரு தப்பான புரிதல். நிச்சயமா கிடையாது. உண்மை என்னன்னா, கிருபை பாவம் செய்யறதுக்கான லைசன்ஸ் இல்ல, அது பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான வல்லமை. ஆமா, நாம பரிசுத்தமா வாழ்றதுக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற தெய்வீக சக்தி தான் கிருபை. அதனால கிருபையை நாமோ ஒரே ஒரு தடவை நடக்கிற விஷயமா பார்க்க கூடாது. அது ஒரு தொடர் பயணம். முதல்ல விசுவாசத்தினால நாம ரட்சிக்கப்படுறோம், அது முதல் படி. அதுக்கப்புறம் பாவத்தை ஜெயிக்கிற வல்லமைய அந்த கிருபை நமக்கு கொடுக்குது. கடைசியா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மள சத்தியத்திலையும் பரிசுத்தத்திலையும் வழி நடத்துறார்.
பாருங்க, இந்த பயணத்துல நம்ம தனியா இல்ல, நம்ம கிருபையால மீட்கப்பட்டதால பரிசுத்த ஆவியானவர் தினமும் நம்ம இதயத்துல பேசுறார். அவர் நமக்கு உதவி செஞ்சு இந்த உலகத்தோட இச்சைகள் தப்புன்னு புரிய வச்சு சத்தியத்தோட பாதையில நடக்க பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.